வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் திறனாய்வாளர், ரிட்டையர்ட் IAS ஆபீசர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம் சார். அமெரிக்காவில சார்லி கர்க் அப்படிங்கிற இளைஞருடைய அசாசினேஷன் இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு தீவிர வலதுசாரி சிந்தனையாளர் ட்ரம்புக்காக மேடையா பிரச்சாரம் பண்ணி ட்ரம்புக்கு இளைஞர்கள் வாக்குகளை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர முக்கியமான காரணமாக இருந்தவர். இந்த அசாசினேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? வன்முறை அதிகரிச்சு, ஆனா அந்த அமெரிக்க நாட்டுல எப்பொழுதுமே வன்முறை உண்டு. வன்முறை வலதுசாரி இடதுசாரின்னு சொல்லி கிடையாது, எல்லாருமே வன்முறையில் ஈடுபடுவாங்க. இப்போ இவர் டொனால்டு ட்ரம்ப் வலதுசாரி தன்மை உடையவர் அப்படின்னு சொல்லி, என்ன தீவிரமான வலதுசாரி தன்மை உடையவர் அப்படின்னு பொதுவாக அறியப்படுறாரு. தேர்தல் பிரச்சார சமயத்தில் அவர் மேல ஒருத்தர் சுட பார்த்தாரு. இன்னைக்கு அவருடைய ஆதரவாளரும் தீவிரமான வலதுசாரி தான். அப்ப அவரை சுட்டு கொண்டது இடதுசாரி நம்ம வச்சுக்கவா? நிச்சயமா வலதுசாரி இல்லை அவர் சுட்டவங்க. அப்போ பொதுவா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, வன்முறை அங்க துப்பாக்கி கலாச்சாரம் ரொம்ப அதிகம். அமெரிக்க நாட்டுல எனக்கு துப்பாக்கி வேணும்னு சொல்லி சொன்னா, நான் போஸ்ட்ல ஆர்டர் கொடுத்தா போதும் எனக்கு துப்பாக்கி வந்துடும். அதை கேன்சல் பண்ணணும்னு பலதரம் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு அரசுமே அதை அவ்வளவு முற்ற முழுக்க கேன்சல் பண்ணல. ஏன்னா அந்த நாட்டுல இன்னைக்கு உள்ள வெள்ளையர்களுடைய ஆட்சி அமைந்ததே துப்பாக்கியின் காரணமாகத்தான். கவுபாய்ஸ் நம்ம சொல்றோமே, சிவப்பிந்தியர்கள் வேட்டையாடப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இது வந்தது. அதுல இது இருக்கத்தான் செய்யறதுங்கிறது வருத்தத்திற்குரியது. ஆனா இருக்கு, அதுதான் உண்மை. ஸ்கூல்ல போய் பிள்ளைங்களை சுட்டுக் கொள்றது, சென்ஸ்லெஸ் மர்டர் அப்படிங்கிறது நடக்கிறது, இது டிரைன்டு மென்டாலிட்டி, இது மாதிரி எல்லாம் ஸ்பொராடிக் இன்சிடென்டா தான் இது வரைக்கும் இருக்கு. ஒரு மாப் வயலன்ஸ் போய் ஒரு 100 பேர் போய் ஒரு 10,000 பேரை கொண்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது அமெரிக்கால. ஆனா இந்த மாதிரி சென்ஸ்லெஸ் வயலன்ஸ் அட் இண்டிவிஜுவல் ரேட்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இத பொலிட்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது, இப்ப அமெரிக்கால மட்டும் இல்ல சார், மற்ற நாடுகள்ல இப்ப ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்தது பங்களாதேஷ், இப்போ நேபாள், எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி வருது. தனியா இருக்கும்போது எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு மாப் மென்டாலிட்டி, ஒரு கூட்டமா சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த அந்த ரியாக்ஷன்ஸ் ரொம்ப வயலண்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. தேர்ந்தெடுக்கும் போதே தேர்தலில் திறமையான இல்ல நல்ல ஒரு அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்க தவறியவர்கள் நாளைக்கு அவங்கனால ஏமாற்றம் அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு போராட்டங்கள் மூலமாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைக்காம ஒரு தனி மனித தாக்குதல்ல ஈடுபடுறது, வீட்டுல பூந்து வன்முறை செய்யறது, அவங்க சொந்தக்காரங்கள் எல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறது, கொலை செய்யறது, இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆபத்தான ஒரு நடைமுறையை கையில எடுக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட நம்ம பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப ஆபத்தானது. நீங்க ஒவ்வொன்றா பங்களாதேஷையும் ஸ்ரீலங்காவையும் இது நேபாளையும் நம்ம பார்ப்போம். ஸ்ரீலங்காவில் அமைதியான முறையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. மாணவர்கள் இடதுசாரி தன்மை உடைய ஒருத்தர் அங்க இப்ப குடியரசுத் தலைவராக ஆயிருக்காரு. பங்களாதேஷ்ல பல நாட்கள் பல செயல்கள் அவர்களுக்கு அவருடைய வாழ்வியல் முறையை பாதிப்பதாக இருந்தது. பொதுமக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு அது அவங்க கஷ்டப்பட்டு அதை சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த பங்களாதேஷ் அதிபர் என்ன சொன்னாங்க, பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ இதுல இந்தியாவில் நடக்கிறது சோசியல் ரிசர்வேஷன். அது மோடி எக்கனாமிக் ரிசர்வேஷன் சட்டத்திலே இல்லாத ஒண்ணு புது சட்டத்தை கொண்டு வந்தார் 10%. ஆனா இந்தியாவில் எல்லாமே சட்டப்பூர்வம் நடக்குது. இந்த ரிசர்வேஷன் எல்லாமே ஒரு காரணம் இருக்கு. சோசியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கொடுத்தோம், எக்கனாமிக்கலி பேக்வர்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி காரணங்கள் இருக்கு. இதுல பங்களாதேஷ் என்ன பண்ணாங்க, 1971 அந்த யுத்தத்துல யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ அந்த குடும்பங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்போம்னு சொன்னாங்க. மறைமுகமா என்ன சொல்ல வந்தாங்க, அவாமி லீகை சேர்ந்தவங்க தான் யுத்தத்துல பங்கெடுத்தாங்க. முஜிபுர் ரஹ்மானுடைய தலைமையில பங்கெடுத்தவங்க எல்லாருமே அவருடைய கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. அப்போ இந்த ரிசர்வேஷன்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை கொடுக்குற ரிசர்வேஷன் ஆயிடுச்சு. அப்போ இத்தனை நாள் எத்தனையோ விலைவாசி கூடுறது, வேலையின்மை, இது மாதிரிலாம் எத்தனையோ கஷ்டத்துல இருந்தவங்களுக்கு திஸ் வாஸ் த லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் த கேமல்ஸ் பேக்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இதுவரைக்கும் சுமந்தது போது இனிமேலும் சுமக்க முடியாதுன்னு சொல்லி அங்க ஒரு பெரிய கலவரம் வெடிச்சது. இது சப்ரஸ்ட் ஆங்கர் டேக்கிங் ஷேப் இன்டு எக்ஸ்ப்ளோசிவ் சிச்சுவேஷன் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அப்படி கலவரம் அங்க வெடிச்சது. அந்த கலவரம் வெடிக்கும் போது அவங்களால தடுத்து நிப்பாட்டவே முடியல. அதுக்கப்புறம் அந்த ரிசர்வேஷனுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்து பார்த்தாங்க, இன்னும் பண்ண முடியல. அவங்க நாட்டை விட்டு ஓடுறது தவிர ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. சரி, நேபாளில் என்ன நடந்துக்கிறது, வேலையின்மை.
வறுமை, இளைஞர்களுக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாத நிலைமை, இப்படி எல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. இதுவே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அழுத்தத்தை, மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த நேரத்துல சோசியல் மீடியா மூலமா தங்களுடைய மன வருத்தங்களை எல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சோசியல் மீடியா உங்களுக்கு தெரியும், மன வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது செய்தி பரிமாறிக்கிறது கூட இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. இப்ப நான் பல சமயங்கள்ல வந்து எனக்கு எழுதுறதுக்கு வந்து சோம்பேறித்தனமா இருந்ததுன்னா, நான் என்னுடைய பொண்ணுகிட்டயோ என்னுடைய பையன்கிட்டயோ நான் வாய் மூலமா சொல்றேன், சரி இன்னைக்கு 4 மணிக்கு நம்ம இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டின்னருக்கு போலாமா, ஷாப்பிங் போயிட்டு டின்னர் போலாமா அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா மூலமா வந்து கடிதம் எழுதுறது போல இன்னைக்கு இது மாதிரி எழுதிக்கணும். அதை தவிர கருத்துக்கள் பரிமாறல் நடக்குது. இந்த கருத்துக்கள் பரிமாறல் வந்து அரசுக்கு விரோதமா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த நேபாள அரசு என்ன பண்ணாங்க, சோசியல் மீடியாவை கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இருந்த கஷ்டத்துல எல்லாம் அவங்களுக்கான வடிகாலா இருந்தது ஒண்ணு இந்த சோசியல் மீடியா தான். கருத்து வருத்தங்களை தெரிவிக்கிறதுக்கு, அதை தவிர குடும்பத்தினுடைய செய்திகள் பரிமாறிக்கிறதுக்கு, நண்பர்களுடைய செய்திகளை பரிமாறிக்கிறதுக்கும் இந்த சோசியல் மீடியா இருந்தது. எல்லாமே நின்று போச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தே ஹேவ் டு எக்ஸ்பிரஸ் தேர் ஆங்கர். அந்த ஆங்கர் வந்து எப்படி ஆச்சு, இப்படிப்பட்ட வன்முறையில போய் முடிஞ்சது. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திரு சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு, இந்தியாவில் இதே மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கேயே அது மாதிரி உடனடியா வராது, ஆனா வன்முறை வருவதற்கான சாத்தியக்கூறுகளை எல்லாம் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இந்த அரசை பார்த்து சொன்னார். இந்தியாவில் அப்படிப்பட்ட வன்முறை வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி ஏன்னா அப்படி வன்முறை வர்ற சூழ்நிலை வந்ததுன்னா உடனடியாக இறங்கி ஜிஎஸ்டி இறக்கி விட்டாங்க பாருங்க. ரொம்ப ஏகப்பட்ட தொந்தரவு வந்தோம்னா ஜிஎஸ்டி வரி இறக்கி விட்டாங்கல்ல, இது மாதிரி ஏதாவது ஒரு இந்த ரிலீஃப் கொடுத்து பெர்மனன்ட் கியூர் கொடுக்காம ஆக்கி விட்டுருவாங்க. அதுல நம்ம இந்திய ஆட்சியாளர்கள் ரொம்ப திறமையானவங்க. அதனால இந்தியாவில் உடனடியாக அப்படி வரும்னு சொல்லி நான் நினைக்கல. ஆனால் உலகம் பூராமே இந்த டெண்டன்சி, அதாவது 20ஆம் நூற்றாண்டின் 50கள் இருக்குல்ல, அது வந்து கோல்டன் எரா ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லலாம். 1947ல இந்தியா வந்து விடுதலை பெற்றது. இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் விடுதலை பெற்றது. ஆப்பிரிக்க நாடுகள் பல நாடுகள் விடுதலை பெற்றன. கல்ஃப்ல வந்து பல நாடுகள் விடுதலை பெற்று, அதாவது பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. அப்போ பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே பாரதியார் சொன்ன மாதிரி உலகத்துல எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணி குடியரசை வந்து வரவேற்றாங்க. யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், வாக்களிக்கும் உரிமை பெற்ற அனைவருக்குமே வாக்களிக்கும் தகுதி பெற்ற அனைவருக்குமே வாக்களிக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க நம்ம நாட்டில எல்லாம். அப்ப இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஜனநாயகத்து மேல பெருத்த நம்பிக்கையை வந்து உண்டாக்குச்சு. ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் ஜனநாயகம் 52ல முதல் எலெக்ஷன் நடந்தது. 52ல இருந்து 48 பிளஸ் 25 83 வருஷம். ஆமா 83 வருஷம் இன்னைக்கு நம்ம வந்து குடியரசாக இருக்கிறோம். தேர்தல் நடக்கின்றன. தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம், அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா மக்களுக்கு பொதுவாகவே வந்து இந்த ஜனநாயகத்து மேல வந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி எல்லா வாக்குறுதியும் கொடுப்பாங்க, தேர்தலுக்கு அப்புறம் நம்மளை பார்க்கவே வரமாட்டாங்க. ஏன் பல இடங்கள்ல வந்து இது வால் போஸ்ட் ஓட்டுறாங்களே, இன்னாரை காணவில்லை கண்டுபிடித்து கொடுங்கள். யார் அந்த இன்னாரு, அந்த தொகுதி எம்எல்ஏ, அவர் படத்தை போட்டு போஸ்டர் ஓட்டுறாங்க. ஏன், அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரவே மாட்டார். இந்த மாதிரியான நிலைமை வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. அப்ப இது மாதிரிலாம் இருக்கிறதுனால ஜனநாயகத்து மேல வந்து மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகும் பொழுது வன்முறை தான் வெடிக்கும். இந்தியாவில வந்து அது இன்னும் அந்த அளவு பெரிய அளவுல வரல. ஆனா சிறிய நாடுகள்ல வந்து நேபாள் மாதிரி சிறிய நாடுகள்ல வன்முறை உடனடியாக வெடிச்சிருக்கு. இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஜெட் ஜெனரேஷன் சொல்றாங்களே, இந்த இளைஞர்களுக்கு என்ன தேவை, எதை கொடுத்தோம், அதன் அடிப்படையில் அவங்க எதை விரும்புறாங்க அப்படிங்கறது வந்து மேல உள்ளவங்க சரியா புரிஞ்சுக்கலையோ, வயசானவங்க சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. சோசியல் மீடியா வந்து ஒரு டபுள் எட்ஜ் சோர்டா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார். ஒரு தரப்புல வந்து நம்மளுடைய கருத்துக்கள பதிவு பண்றதுக்கு ஒரு தளமாக இருந்தாலும், இன்னொரு தரப்பு வந்து அதை பொய் செய்திகளை பரப்புவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, இந்த வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்கள் போலி செய்திகள பரப்பி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை மூளைச்சலவை செய்து, ஒரு வன்முறையை தூண்டும் கலவர கும்பலாக மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கு. இப்ப கொஞ்ச நாள் முன்னால ஆ 2 நாள் முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா, விஜயுடைய முதல் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவுக்கு அ சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நெறைய எழுப்புறாங்க. அரசுடைய பொது சொத்துக்கெல்லாம் வந்து சேதம் விளைவிச்சுட்டாங்க. கொஞ்சம் வந்து அவங்கள நெறிமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்சியின் கடமை அப்படிங்கிற வந்து விமர்சனங்கள பார்க்க முடிஞ்சது. 60 வருஷமாக திராவிட கட்சிகள் வந்து இங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடியே 100 ஆண்டு கால பாரம்பரியம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொது உடைமை இயக்கமாகட்டும், சுயமரியாதை இயக்கமாகட்டும்,
கலை வடிவங்கள், இயல், இசை, நாடகம் இது மூலமா தான் மக்களை, இளைஞர்களை, அன்றைய தலைமுறையை அரசியல்படுத்துனாங்க, ஜனநாயகப்படுத்துனாங்க. அது எங்கேயாவது நடுவுல வந்து போட்டு விட்டுட்டாங்களா? தவறிட்டாங்களா? வாட் எவர் இஸ் த ரீசன்னு நினைக்கிறேங்க. வாட் ஹேவ் வி மிஸ்ட்? எதை செய்ய தவறிவிட்டோம்? அதாவது ஒழுங்கீனம்ங்கிறது வந்து எங்க எல்லா கட்சியிலையுமே இருக்கும். எந்த ஒரு கட்சியுமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஒரு கட்சியில மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் ஒரே முகமாக, ஒரே விதமான கொள்கையை கொண்டவர்களாக, அந்த கொள்கை பற்று கொண்டவர்களாக, அந்த கொள்கை பற்றின் காரணமாக கொள்கைக்காக உயிரையும் தியாகம் செய்யும் ஆயத்தம் உள்ளவர்களாக எல்லாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப நான் இருந்த மேற்கு வங்கத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து சில பேர் வந்து சில புல்லுருவிகள் இருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எங்களுக்கு சில சமயம் தொந்தரவு வரும். நான் ரொம்ப உறுதியா வந்து நடவடிக்கை எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பேக் அடிச்சுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த நடவடிக்கை எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும், என்னையை எதிர்த்து இந்த நடவடிக்கையை எதிர்த்து ஜோதி பாஸ்கர் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவரு ஸ்ட்ரிக்டா இருந்தார். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரியாணி கடையில போய் திமுக காரர் போய் அலப்பறை பண்ணி காசு கொடுக்காம பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டார். இது கேள்விப்பட்ட உடனே ஸ்டாலின் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டார் பார்ட்டில இருந்து. இப்ப இதுதான் முக்கியம். தலைமை சரியா இருக்கணும். கீழே எல்லாருமே எல்லா நேரமும் சரியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தலைமை சரியா இருக்கிற வரைக்கும் ஒழுங்கின்மை நடக்கத்தான் செய்யும். ஆனா அந்த ஒழுங்கின்மையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இவரு விஜயுடைய கட்சியில சில பேர் வந்து இதை உடைச்சிட்டாங்க, இந்த மீட்டிங்ல வந்து சேரை பிடிச்சி உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது ஒவ்வொரு தரமும் தோத்த கட்சியுடைய ஆதரவாளர்கள் சேரை உடைச்சிட்டு தான் போவாங்க. நாங்க 2 சேர் உடைக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் அங்க போய் நின்றுவோம். அனுப்பிவிட்டு அவனை அவனை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொத்து புரோட்டாவை தூக்குற மாதிரி தூக்கிடுவோம். ஒரு 4 பேரை தூக்கணும்னு அங்க அமைதி வந்துடும். இந்த ஆங்கர் வந்து இருக்குல்ல, அந்த இது கோபத்துக்கு வந்து பப்ளிக் எக்ஸ்பிரஷன் இது மாதிரி கொடுக்கறது, அல்லது சந்தோஷத்துக்கு பப்ளிக் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது. எனக்கு எங்க இவங்க அண்ணியோட பையன் ஒருத்தர் இருந்தா, சின்ன சின்ன பையனா இருந்தபோது திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு நான் அவங்க வீட்டுக்கு போனேன். என்னை பார்த்தோன்னு அவனுக்கு குஷி தாங்கல. இப்படி இப்படி இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறது வய சித்தப்பா அப்படின்னா, அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்தா ஒரு ஷூ இருந்தது. ஓடி போய் ஷூ எடுத்து என் தலையில ஒரு அடி அடிச்சான். அவனோட எக்ஸ்பிரஷன் அது. சந்தோஷத்திலையும் இது மாதிரி வன்முறை நடக்கும், கோபத்திலையும் வன்முறை நடக்கும். அப்ப எங்க அண்ணி வந்து என்ன பண்ணாங்க, உடனடியாக அவன்கிட்ட சீச்சி என்ன இந்த மாதிரியே பண்றது, நீ பண்றது தப்பு, சித்தப்பாட்டு வந்து நீ வந்து மன்னிப்பு, இனிமே இப்படி செய்ய மாட்டேன் சித்தப்பா, சாரி சித்தப்பான்னு சொல்லணும்னாங்க. அவர் ரொம்ப கெட்டிக்காரன், நான் சாரி மட்டும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி மட்டும் சொல்லிட்டு போயிட்டான். The point is, இன்னைக்கு வந்து இவங்க வந்து விஜயுடைய ஆதரவாளர் இப்படி செய்யறது ஒரு மகிழ்ச்சி ஆரவாரத்தினால கூட இருக்கலாம். ஆனால் அது தவறு. இது தவறு என்று மிக உறுதியாக விஜய் சொல்லணும். இதுவரைக்கும் விஜய் அப்படி சொல்லி நான் பார்க்கல. ஏன்னா விஜயே வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை எப்படி தன்னுடைய ஆதரவாளர்கள் நடத்தணும்னு எம்ஜிஆர் மாதிரி இவர் கத்துக்கணும். இவர் அப்படி கத்துக்கல. ஒரு இது ஒண்ணு பார்த்தேன், ஒரு போட்டோ ஒண்ணு, இது வீடியோ ஒண்ணு பார்த்தேன். இதுல வந்து விஜய் வந்து இதுல உட்காந்துருக்காரு, வேன்ல உட்காந்துருக்காரு. ஆஃப் பண்ணி ஆன் பண்றாங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோன்னு முகம் தெரியுது, கையசைக்கிறாரு. உடனே எல்லாரும் வந்து கரகோஷம் எழுப்புறாங்க. இது ஒரு சினிமா மாதிரில இருக்கு. இப்படியே ஒரு தலைவர் வந்து மக்கள்கிட்ட வந்து தன்னை காட்டிக்கிறது. அவரு வெளியில் நிக்கணும், வேனுக்கு வெளியிலேயே நிக்கட்டும். என்ன சொல்ல போனா எம்ஜிஆர் வந்து வேனுக்கு வெளியில நின்று எனக்குமே படல. அவர் மக்களோட மக்களா கலந்து போவார். மீட்டிங் போகும்போதெல்லாம் அந்த பேக் கேட் வழியா வரமாட்டார். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் பாதுகாப்பு படை ரொம்ப உறுதியா அவர் சொல்லிட்டாங்க, நீங்க பேக் கேட் வழியா வரணும்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வந்து தலைவராக இருக்கும் பொழுதெல்லாம் வந்து மக்கள் ஊட போய் மேடையில் ஏறுவார். எப்பயுமே அப்படித்தான் பண்ணுவார் எம்ஜிஆர் வந்து. இதெல்லாம் வந்து விஜய் நிச்சயமா படிச்சுக்கணும். இல்லைன்னா இப்படி படிக்காம சேரை உடைக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாருன்னா, அல்லது அமைதி காத்தாருன்னா, நாளைக்கு சேர் மட்டும் உடையாது, 10 பேர் மண்டையும் உடையும். அதனால இப்பயே அவர் வந்து இதை வந்து முன்னெடுத்து செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். விஜயுடைய மாநாடாக இருக்கட்டும், இல்ல நேத்து பிரச்சாரமாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய அந்த இளம் ரசிகர்கள் கிட்ட மைக்கு நீட்டி பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டா, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. காலங்காலமாக வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் இருக்கு. புதுசா வரக்கூடியவங்களுக்கு ஒரு 8ல இருந்து 10% ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த இளைஞர்கள் எல்லாம் காமனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மாற்றம் வேணும். என்ன மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டா, அது அவங்களால சொல்ல முடியல. 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள்ல மாறி மாறி பாத்தீங்கன்னா, கல்வி, சுகாதாரம், இண்டஸ்ட்ரியலைசேஷன், வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இருபெரும் திராவிட கட்சிகள் வந்து உறுதி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எல்லா லீடர்ஸ்க்கும் அதுல வந்து நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். இதை தாண்டி என்ன மாற்றம் இவங்க எதிர்பார்க்கிறாங்க? உண்மையிலேயே மனநிலை என்ன இந்த ஜென்சியோடது? அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கா? தெளிவு இருக்கா? மாற்றம்னு சொல்றாங்களே அந்த வார்த்தைக்கு பின்னால என்ன மாற்றம் அப்படிங்கிற தெளிவு இருக்கு?
மாற்றம் வேணும். நமக்கு நீங்க சொல்ற எல்லாமே வேலைவாய்ப்பு பெரிய இருக்கு, எக்கனாமிக் இண்டிசஸ் நல்லா இருக்கு, சோசியல் இண்டிசஸ் நல்லா இருக்கு, இது எல்லாமே நல்லா இருக்கு. அதே சமயம் லஞ்ச ஊழலும் பெரிய இருக்கு. இது இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே லஞ்ச ஊழல் பெரிய நெக்ஸஸ் பிட்வீன் த கவர்மெண்ட் மிஷினரி அந்த ரூலிங் பார்ட்டி மிஷினரி அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே அதிகரிச்சுட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து ரொம்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னெடுக்கிற சமுதாய முன்னெடுப்பிற்காக எதிர்கால தலைமுறைக்கான பல திட்டங்களை வந்து அவர் தீட்டுறாரு, ரொம்ப அழகா செயல்படுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு காலையில சிற்றுண்டு கொடுக்குறாரு, அந்த பசங்கள்ட்ட யாருக்கு ஓட்டு உரிமை இருக்கு? யாருக்குமே கிடையாது. ஆனா அது எதிர்காலத்திற்கான ஒரு திட்டம். இது மாதிரி பெரிய அளவில் உள்ள திட்டங்கள் எல்லாமே, அதாவது இவங்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுத்திருக்காரு, அதுல யாரும் தலையிட முடியாது, எந்த லஞ்சமும் அதுல கிடையாது, நேரடியாக அக்கௌண்ட்ல போயிடுது. அதே மாதிரி தான் பஸ் பிரயாணத்துக்கு வந்து அவங்க யார்கிட்ட லஞ்சம் கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டியதில்லை. நான் முதல்வன் திட்டம், அடுத்து இந்த சிற்றுண்டி திட்டம், அடுத்து வந்து இதுல படிச்சுட்டாங்கன்னா, பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டாங்கன்னா அடுத்து கல்லூரிக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகை, இது எல்லாமே வந்து எந்த விதமான லீக்கேஜ் இல்லாம நடக்குது. ஆனா இன்னைக்கு உள்ள ட்ரபிள் என்னன்னா, நான் தனிப்பட்ட முறையில வந்து ஒரு ரேஷன் கார்டு வாங்க போறேன், ஒரு வாரிசு உரிமை இது வாங்க போறேன், இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, அரசுல வந்து அவ்வளவு லேசா காரியம் நடக்கிறது இல்லை அப்படின்னு பரவல் வந்து ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுடைய டோட்டல் நம்பர் வந்து ஸ்டாலினுடைய திட்டங்கள் டோட்டலா யாருக்கெல்லாம் உதவி இருக்கோ அதோட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா இது பரவலா இருக்கும். இந்த பரவலானது இவங்க மாற்றம் வேண்டும் சொல்லும் போது இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி கோளாறுலாம் இருக்கு, நடக்கக்கூடாது. ஆனால் முக்கியமான கேள்வி, விஜய்க்கு என்ன திட்டம் இருக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு என்ன திட்டம் இருக்கு? இப்ப முதல்வர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தார். இது பல பேருக்கு இதனுடைய நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சமுதாயத்துல கோளாறு இருக்குங்க முதல்வருக்கு தெரியும். அப்ப என்ன பண்றாரு, பட்டா கேட்டு வர்றீங்களா, ஏன்ட்டு பட்டி அப்ளிகேஷன் கொடுங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து கவர்மெண்ட்ல என்ன சொல்லிடுறாரு, 2 வாரத்திலயோ 6 வாரத்திலயோ டைம் கொடுத்து அதுக்குள்ள இதுக்கு வந்து ஃபைசல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப யார் வந்து லஞ்சத்துக்கு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஏன்னா முதல்வர் கேள்வி கேட்டுருவார்ல, அதனால மடமடன் காரியம் நடக்கும். இருக்கிற சூழ்நிலையில எந்த அளவுக்கு மக்கள் குறையை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு, அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் விஜய்ட்ட அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா? இந்த நாட்டுல வந்து லஞ்ச ஊழல் நிறைய கிடக்குன்னு நிஜம்தான். டே டு டே லைஃப்ல வந்து நிறைய லஞ்சம் இருக்கு, இதெல்லாம் போக்கணும். ஏன்னா அந்த லஞ்சம்னு சொல்லி வரும்பொழுது அதுல முதல்ல பாதிக்கப்படுறது ஏழைகள் தான். ஏன்னா பணக்கார லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிச்சுக்குவாங்க, ஏழைகளுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது, அதனால ஏழைகள் அது பாதிக்கும். இதெல்லாம் உண்மைதான். அப்போ இப்ப இவர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒண்ணு கொண்டு வந்து ஒரு சர்வன்ஸ் உடனடியா நீங்க வந்து தீர்வு காணுங்கள்ல, அது மாதிரி இவற்றை விஜய்ட்ட வந்து என்ன இருக்கு, திட்டம் இருக்கு? அதை விடுங்க. இந்த இளைஞர்களுக்கு இவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு நிறைய திட்டம் பண்ணியிருக்காரு ஸ்டாலின், கொண்டு வந்திருக்காரு. இதை விட அதிகமா என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் இப்ப பண்றதை விட என்ன அதிகமா வச்சிருக்கீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. அகில இந்திய அளவுல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோன்னு ஒன்று இருக்கு, அந்த இது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆர்கனைசேஷன். அதுல வந்து சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு எதிரான குற்றம் மிக குறைவாக இருப்பது தமிழகத்தில் தான் அப்படின்னு. இப்ப அதனால நான் வந்து சந்தோஷப்பட மாட்டேன், இன்னும் குற்றம் இருக்கு, அதையும் தடுத்து நிறுத்துறதுக்கு என்னன்னு பாருங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா அதை விட்டுட்டு தமிழ்நாடு நாசமா போச்சு, இங்க பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமா நடக்குது, கிட்னியை எல்லார் வீட்லயும் ஆளுக்கு ஒரு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தன் கிட்னியை திருடிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து பொய் பிரச்சாரம் பண்றது கீழ்த்தரமானது. அதை பண்றதுல அர்த்தமே கிடையாது. கிட்னி திருட்டு தப்பு, கிட்னி திருட்டு சம்பந்தப்பட்டவங்களை கண்டுக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல எல்லார் வீட்லயும் ஆளுக்கு ஒரு வீட்டுல ஒரு கிட்னி போயிடுச்சா? இந்த மாதிரி வந்து சில நிகழ்வுகளை வந்து இது சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, பேனை பெருச்சாளியாக்கி பெருச்சாளியை பெருமாளாக்குறதுன்னு, அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த எதிர்கட்சிகள். விஜய் முக்கியமா அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன் விஜய்கிட்ட, சரி நீங்க இந்த ஆட்சியில் உள்ள குறையெல்லாம் சொல்லிட்டீங்க, நிறைய பத்தி பேச மாட்டீங்க, குறையெல்லாம் சொல்லிட்டீங்க, சரி இந்த குறையெல்லாம் உங்க ஆட்சியில நீங்க எப்படி நீக்குவீங்க? நீக்க போறேன்னு சும்மா வெறு வார்த்தை விடாதீங்க, எப்படி நீக்குவீங்க? How will you do it? அதுக்கு அவர்கிட்ட பதிலே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியாது, அவருக்கு ஆட்சியும் தெரியாது, சோசியாலஜியும் தெரியாது, எக்கனாமிக்ஸும் தெரியாது, பாலிட்டிக்ஸும் தெரியாது. மற்றவங்க சொல்றது எழுதி கொடுத்து பேசுறாங்க, நல்லா பேசுறாரு, ஆக்டர் இல்லையா, நல்லா நடிக்கிறாரு, அவ்வளவுதான், இதுக்கு மேல கிடையாது விஜய். அதனால விஜய்க்கு பின்னால வர மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் அவர் பின்னாடி போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் மேல ஒரு கரிஸ்மா இருக்கு, ஒரு அட்ராக்ஷனுக்கு போறீங்க. ஆனா உண்மையில வாழ்க்கையில கடைசியில் உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்ப அவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்கணும், தலைவா உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம், எங்களுக்கு என்ன செய்வீங்க? சாலிடா பேசுங்க. சும்மா வந்து பொதுப்படை இளைஞர்களை முன்னேற்றுவேன் அப்படின்னு எல்லாரும் தானே பேசுறாங்க. அதனால நீங்க என்ன செய்ய போறீங்க சாலிடா சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். கேட்டா அறிவார்ந்த சமுதாயமாக தமிழகம் இருக்கிறது நம்ம எல்லாரும் பெருமைப்படலாம்.
கேட்கிறாங்களா இல்லைன்னு இளைஞர்கள் தான் தெரியும். அவங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.